சுவாமியே சரணமையப்பா. சபரிமலையில் கொடிமரம் மாற்றுகின்ற பணிகள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொன்னி காட்டுப்பகுதிகளிலிருந்து சிறந்த தேக்கு மரம் தேர்ந்தெடுக்கப்பட்டு பம்பைக்கு எடுத்து வரப்பட்டது. இந்த தேக்கு மரம் பண்படுத்தப்பட்டு மராமத்து வேலைகள் நடைபெற்றது. சீர்படுத்தப்பட்ட கொடிமரம் சுமார் 6 மாத காலம் மூலிகை எண்ணெயில் ஊற வைக்கப்பட்டது. 2017 மே மாதம் 22ஆம் தேதி கொடிமரம் பம்பையிலிருந்து சன்னிதானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. கேரளா போலீஸ் பாதுகாப்பு நல்க திருவாங்கூர் தேவசம் போர்டு உறுப்பினர்களோடு இணைந்து அகில பாரத ஐயப்ப சேவா சங்க தொண்டர்கள் கொடிமரத்தை சன்னிதானம் வரை எடுத்துச் சென்றனர். பம்பையிலிருந்து சன்னிதானம் இடையே உள்ள தூரம் 18 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் 100 முதல் 150 தொண்டர்கள் கொடிமரத்தை சுமந்து சென்றனர். சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கொடிமரத்தை சுமந்து சென்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. பம்பா கணபதியில் தொடங்கிய கோஷ யாத்திரை நீலிமலை, அப்பாச்சிமேடு, சபரிபீடம், மரக்கூட்டம், சந்திரானந்தன் பாதை, நடைப்பந்தல், வடக்குப்படி வழியாக சன்னிதானத்தை சென்று அடைந்தது. மலையில் மகா சமுத்திரம் மணிகண்ட தர்சனத்தின் அணையுന്ന ഭക്തലക്ഷമിരമ്പുന്ന ശബ്ദഘോഷത്തിരകളെ ഒരു നിമിഷം சுவாமி சரணம். எல்லாரும் அமைதியா இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் கிளம்ப போறாங்க. போன குரூப்ல எடுத்தவங்க எல்லாம் தயவு செஞ்சு பொன்னம்பல மேட்டில் தேவகள் ரிஷிகளும் பொன்விளக்கு கொளுத்துவான் அணி நிறக்கும். கொடிமர யாத்திரையின் பொழுது குடிநீர், அன்னதானம், முதலுதவி, ஸ்ட்ரெச்சர் சர்வீஸ் என்ற சேவைகளை அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. கொடிமரத்தை சுமந்து சென்று ஆனந்த வெள்ளத்தில் திளைத்த நம்முடைய பக்தர்களின் கருத்துக்களை இப்பொழுது கேட்கலாம். ரொம்ப புண்ணியமா நினைச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எந்த ஒரு கஷ்டமும் எங்களுக்கு தெரியல. ஐயப்பனோட அந்த நாமத்தை சொல்லி வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எந்த மாவட்டத்துல இருந்து வரீங்க சாமி? பாண்டிச்சேரி. அபாஸ் ஒரு சரணம் சொல்லுங்க. கொடிமரம் தூக்கின்னு வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக தான் நாங்கள் கருதுறோங்க. இதில் எங்களுக்கு சாதாரண நடந்து வரக்குள்ளே கூட கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த கொடிமரம் தூக்கின்னு வரக்குள்ள அந்த ஐயன் எங்களுக்கு வந்து அந்த கஷ்டம்லாம் எதுவும் கொடுக்கல. நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. எங்களுக்குன்றது எல்லாருக்குமே இந்த கொடிமரம் தூக்கிறதுக்கு இந்த கண்டு கழிச்சு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக தான் நாங்கள் நினைக்கிறோம். இருந்தது, நல்லா இருந்தது. இது மாதிரி எங்கேயுமே இது மாதிரி செஞ்சதில்லை. சபரிமலை மட்டும்தான் இது மாதிரி பண்ணியிருக்கிறோம். நல்லா இருக்கு. ஐயப்பன் நினைச்சா நல்லா அமோகமா இருக்கு. பூவா என்ன கொண்டு விட்டுருவாரு. லக்கேஜ் எடுப்போம் எல்லா சாமியும் எனக்கு அந்த ஐயப்பன் எனக்கு அமோகமா அள்ளி தந்துட்டு இருக்காரு. இன்னொன்று பாலக்காட்டிலிருந்து வர்றது நமக்கு ஒன்றும் இல்லை. ஐயப்பன் இதுதான் நம்ம கை வைக்கிறது ஆட்டோமேட்டிக் போகிறது. அப்பாச்சி மேடு அப்பாச்சி மேடு
அப்பாச்சி மேடு தூக்கினீங்களா? பலுவா இருந்ததா? வர்றதே தெரியாம இருந்தாங்க. அதெல்லாம் நல்லா நன்றி. ஐயப்ப சிவாசனம் பக்தர்கள் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சபரிமலை ஐயப்பன் கோயிலுடைய கொடிமரத்தை வந்து பம்பையிலேருந்து சன்னிதானம் வரையும் எடுத்து போகிற வாய்ப்பு வந்து எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து இப்போ வரையும் கொடிமரத்தை நல்லபடியாக கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ கூடிய விரைவில் கொடிமரத்தை மேலே கொண்டு போயிடுவோம். அதேமாதிரி எல்லா ஐயப்பன் வந்து எல்லாருக்கும் நல்ல அருளை புரிஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். எல்லாருமே விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். அதேமாதிரி தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க. ஏதோ வந்து போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் தான் இந்த கொடிமரம் தூக்குறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு. நாங்கள் வந்து ராமநாட்சிலேருந்து 45 பேர் நாங்கள் வந்தோம். 45 பேர் வந்து அப்பாச்சி மேட்லேருந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வந்து சேர்ந்து கலந்து வேலை பார்த்தோம். அந்த புண்ணியம் வந்து எங்கள் வந்து ஜென்மத்துக்கும் இருக்கும். எங்கள் தலைமுறைக்கு இது பெரிய ஒரு பாக்கியம். சாஸ்தா மேலே பாரத்தை போட்டு சாஸ்தாவின் பாரத்தில் தான் நாங்கள் சுமந்து போனோம். எந்தவித கஷ்டமும் இல்லை, எந்தவித பாரமும் இல்லை சாமி. எங்கள் மனக்குறை எல்லாமே நீங்கி போச்சு சாமி. இதில் சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா. உத்தரம் நாளில் பிறநாளு ஐயப்ப சுவாமி திருநாளு ஆராட்டினாய் கொடியேற்றம் ஐயப்பன் மார்க்கு படியேற்றம். உத்தரம் நாளில் பிறநாளு ஐயப்ப சுவாமி திருநாளு ஆராட்டினாய் கொடியேற்றம் ஐயப்பன் மார்க்கு படியேற்றம். உத்தரம் நாளில் பிறநாளு ஐயப்ப சுவாமி திருநாளு. சன்னிதானம் சென்றடைந்த கொடிமரம் ஆதார சிலையில் நிலைநிறுத்தப்பட்டது. பொந்தகடுகள் பொருத்தப்பட்டு ஜூன் மாத இறுதிக்குள் கொடிமரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. விழி കേൾക്കുന്നൊരു മുത്തച്ഛനാണെന്റെ അയ്യപ്പൻ. കെട്ടിപ്പിടിച്ചാൽ മുത്തം തരുന്നൊരു പെറ്റമ്മ.